என்னம்மா தென்றல், சம்மந்தி அம்மா கிட்ட பணத்தை கொடுத்து மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்ப்பா. என்ன இருந்தாலும் அந்த பணம் போதுமா? அவங்க வேற எதுவும் எதிர்பார்க்கல? அப்பா 10,000 ரூபாய் என்ன சாதாரண தொகையா? போதுமான்னு கேக்குறீங்க? அந்த 10,000 இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு 7-8 மாசத்துக்கு அரிசி வாங்கி போடலாம். உன்னை ஏதாவது கேட்டனா? வாய் மூடிட்டு அமைதியா இருக்க மாட்டியா நீ? நீ சொல்லுமா, சம்மந்தி அம்மாவும் மாப்பிள்ளையும் அந்த பணம் போதும்னு சொல்லிட்டாங்களா? அப்பா, அவங்க அந்த பணத்தையே வேண்டான்னு சொல்லி நாங்களே ட்ரெஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிருப்பாங்க. அக்கா தான் அவங்கள கம்பல் பண்ணி பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கோம். என்னக்கா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா பூர்ணி. எப்படி? சூப்பர் கண்ணா. நீ சின்ன பொண்ணுதான், ஆனா உனக்கே சம்மந்தி அம்மாவும் மாப்பிள்ளையும் எப்படிப்பட்ட நல்லவங்கன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. இங்க இன்னும் சிலதுங்க இருக்க, என்னதான் வயசானாலும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு ஒரு மண்ணும் தெரியல. ஏங்க என்ன கழிச்சு கொட்டலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா? அக்கா என்னாச்சுக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சுமா? சாரதா அத்தைக்கு உடம்பு சரியில்லைப்பா. உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? காய்ச்சலா இல்ல வேற ஏதாவதா? காய்ச்சல்லாம் இல்லப்பா, திடீர்னு அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? ஆமாப்பா, ஏற்கனவே ஒரு நாள் இப்படிதான் அவங்க மயக்கமானாங்க. இன்னைக்கு திரும்பவும் இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு பார்த்தோம். அவங்க லோ சுகர் லோ பிபி அப்படின்னு சொல்லி ஊசி போட்டு மருந்து கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கு பதட்டமா இருக்குப்பா. நீ சொல்றத கேட்கும்போது எனக்கே ரொம்ப பதட்டமா இருக்குமா. சம்மந்தி அம்மாவுக்கு பொதுவா அந்த மாதிரி பிரச்சனை வராதே. அவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாச்சே, அவங்களுக்கு ஏன் திடீர்னு இப்படி மயக்கம் எல்லாம் வருது? அப்பா முடியலடா சாமி. பொதுவா மனுஷங்கன்னு இருந்தா உடம்பு சரியில்லாம போறது சகஜம் தானே. அதுக்கு எதுக்கு இவ்ளோ ஃபீலிங்க? உண்மையை சொன்னா யாராலையும் ஏத்துக்க முடியாதே. நீ வாயை மூடிட்டு இருக்க போறியா இல்லையா? அக்கா வாடி 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 வா. என்னடி நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ள வரல? அவர் ஆபீஸ் போயிருக்காருமா. அப்படியா? சரி சரி சரி. நல்லா இருக்கியா நிலா? நான் நல்லாதான்க்கா இருக்கேன். அப்புறம் அக்கா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா. என்ன விஷயம்? அந்த ஆண்டாள் பாட்டி இன்னும் திருந்தவே இல்லக்கா. இப்பவும் அவங்க அந்த சிவானியோட பேச்சுவார்த்தையில தான் இருக்காங்க. இப்போ அவங்க அந்த சிவானி கூட சேர்ந்துக்கிட்டு உன் கல்யாணத்தை நிறுத்த ஏதோ சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அந்த பாட்டி சிவானி கூட போன்ல சித்து உனக்குதான், நான் சித்துவை உன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? சரி விடு, அவங்க ஏற்கனவே எங்க கல்யாண விஷயத்துல இல்லாத டிராமாலாம் பண்ணி அசிங்கப்பட்டுட்டாங்க. ஆனாலும் இன்னும் திருந்தாம தான் இருக்காங்க. அக்கா, நீ அவங்க 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே தான் இருக்கணும். அப்பதான் உன் கல்யாணத்துல எந்த சிக்கலும் வராம இருக்கும். அவங்கள நான் பாத்துக்கிறேன் நீலா, நீ இது விஷயமா எதுவும் டென்ஷன் ஆயிக்க வேண்டாம். என்னால எப்படிக்கா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அவங்க என்னதான் சதி பண்ணாலும் எங்க கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ அமைதியா இரு. அக்கா அக்கா, பாத்தியாமா நான் எவ்வளவு அக்கறையா இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். அக்கா எவ்வளவு அலட்சியமா போற பாத்தியா? விடுறீனில, உங்க அக்காவுக்கு இந்த உலகத்திலேயே தான் மட்டும்தான் புத்திசாலின்னு நினைப்பு. அதனால நம்ம பேசுறதுல அவளுக்கு காதுல விழுமா? அவ அப்படிதான் இருப்பா, திமிரு பிடிச்சவா திமிரு பிடிச்சவா. ஏய், அவளே பாவம் சம்மந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற டென்ஷன்ல இருக்கா. அத புரிஞ்சுக்காம எதுக்கு அவளை அப்படி தூத்துற? நான் எங்க அவளை தூத்துறேன்? உண்மைதானே சொல்றேன். அவ திமிரு பிடிச்சவதான். உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு, என்ன சொல்லணும். நிலா, பரவாயில்லம்மா, நீ அக்கா வாழ்க்கை மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறத நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குமா. என்ன பண்ணீங்க? எனக்கு என்னதான் அக்கா மேல 1000 கோவம் இருந்தாலும் அவ என் அக்காவாச்சே. நான் எப்படி அவ வாழ்க்கையில அக்கறைப்படாம இருப்பேன்? நிலா, அவ மேல அக்கறையா இருக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி நீ வா, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பண்ணி தரேன், பிரியாணி பண்ணி தரேன்.
வாடி தங்கம். என்ன என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லணும் தான். நீ சாப்பிட்டு முடிப்பா, நான் அப்புறமா சொல்றேன். சாப்பிட்டாச்சு. இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? உன் பாட்டி இன்னும் மாறவே இல்லப்பா. இப்பவும் அவங்க அந்த சிவானி கூட சேர்ந்துகிட்டு சித்து தென்றலோட கல்யாணத்தை நிறுத்ததான் பிளான் பண்றாங்க. இன்னைக்கும் உன் பாட்டி அந்த சிவானிக்கு போன் பண்ணி, நான் சித்து தென்றல் கல்யாணத்தை நிறுத்தி சித்துவ உனக்கே கட்டி வைக்கிறேன்னு சிவானி கிட்ட வாக்கு கொடுத்திருக்காங்கப்பா. நிச்சயமா நாங்க யாரும் உன் பாட்டி கிட்ட நியாயம் கேட்டா சரி வராது. அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன்பா. எத்தனையோ கஷ்டங்களுக்கு அப்புறம் இப்பதான் சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தை நிறுத்தி சித்துவ சிவானி கூட சேர்த்து வைக்கிறதுல உன் பாட்டிக்கு அப்படி என்னப்பா லாபம் கிடைச்சிட போகுது? சாரதாக்காவை பழி வாங்கறதுக்காக இந்த சின்ன ஜெருசுங்களுக்கு அமைய போற ஒரு நல்ல வாழ்க்கைய உன் பாட்டி கெடுக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா. இதெல்லாம் நியாயமா? இனிமே அந்த சிவானி கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்க வேண்டான்னு நீ உன் பாட்டிய கொஞ்சம் நல்லா கண்டிச்சு வைப்பா. என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? உன் பாட்டிய கண்டிக்கிறேன்னு சொல்லு ஆகாஷ். ஏமா, பாட்டி சிவானி கிட்ட பேசுறாங்கன்னு உங்களுக்கு யாருமா சொன்னது? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு யார் சொன்னது? யாரு? நிலாவா? ஏமா தடுமாறுறீங்க? நிலா தான் சொன்னாளா? இவ எப்படித்தாம்மா சொல்லுவா? ஏன்னா நிலாவுக்கு பாட்டியை சுத்தமா பிடிக்காது. அதனால வேணும்னே பாட்டி மேல இப்படிலாம் பழிய போட்டுட்டு இருக்கா. ஏமா, இது கூடவா உங்களால புரிஞ்சுக்க முடியல? இல்ல ஆகாஷ், நான் சொல்ல வரது என்னன்னு கொஞ்சம். என்னம்மா, இவளுக்கு அவங்க மேல உள்ள கடுப்புனால நம்ம கிட்ட எல்லாம் வந்து பாட்டியை பத்தி தப்பா சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறேன். அதெல்லாம் நேத்தே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த பாரு நிலா, இனிமே என் பாட்டி பேரை டேமேஜ் பண்ண பார்க்காத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். என்னம்மா இவ இப்படி சொல்லிட்டு போறான்? இதுக்குதான் அத்தை உங்களை இவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா, நாம இவர்கிட்ட இந்த விஷயத்த பேசுவோம்னு தெரிஞ்சு முன்கூட்டியே பாட்டி எவ்வளவு விவரமா இந்த விஷயத்த மாத்தி சொல்லிருக்காங்க. ஆமாமா. என்னடி நோமாமா? இத பாருங்கடி, என்னைக்கு இருந்தாலும் ஆகாஷ் என்னோட பேரன்தான். இவளுக்கு அவன் புருஷனா இருக்கிறதும் உனக்கு அவன் புள்ளையா இருக்கிறதும் சும்மா பேருக்காகத்தான். மத்தபடி அவன் எப்பவுமே என்னோட கைப்பிடியில தான். நான் சொல்றத மட்டும்தான் கேட்பான். அவனுக்கு என் மேல இருக்கிற பாசத்தையும் பந்தத்தையும் உங்களால அழிக்கவே முடியாதுடி. தென்றல், என்னம்மா? நிலா பாவம் உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தானே தேடி வந்து ஆண்டாளம்மாவை பத்தி சொன்னா. அவகிட்ட நீ அப்படியா? நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நீ என் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கியே,
நீ எனக்கு தங்கச்சியா கிடைச்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கவனம் எடுத்து பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவ பேச்ச கண்டுக்காத மாதிரி ஏதோ கடமைக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ரூமுக்குள்ள வந்துட்டேன். பாவம்மா, அவ ரொம்ப வருத்தப்பட்டா. சாரிப்பா, நான் என் மனசு முழுக்க சாரதா அத்தைய பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால்தான் நிலா சொன்னது எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. சோ சாரிப்பா. சாரதா அத்தைக்கு என்ன பிரச்சனைனே புரியலப்பா. என்னமோ அவங்க திடீர்னு மயக்கம் ஆவறாங்க. ஒரே குழப்பமா இருக்கு. அதான் டாக்டர் சொல்லியிருக்காங்களே தென்றல், அவங்களுக்கு லோ பிபி லோ சுகர்லாம் இருக்கு, அதனால தான் இப்படிலாம் நடக்குதுன்னு. நம்ம வீட்லயாவது கல்யாண வேலை பார்க்க ஆளும் பேருமா நிறைய பேரை வச்சிருக்கோம். ஆனா அவங்க வீட்ல பெரிய மனுஷன்னு பாவம் அவங்க மட்டும்தானே இருக்காங்க. ஒருவேளை கல்யாண பிரஷர் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அதனால தான் இப்படியெல்லாம் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அதான் டாக்டர் அவங்களுக்கு ஊசி போட்டு மருந்து மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஒரு 2 நாள் அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லாம் சரியா போயிடும். இல்லப்பா, கல்யாண டென்ஷன்ல தான் அத்தைக்கு இப்படி அடிக்கடி மயக்கம் வருதுன்னு என்னால முழுசா ஏத்துக்க முடியலப்பா. வேற ஏதோ தப்பு நடக்குதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. தென்றல், நீ உடனே ரொம்ப எக்ஸாஜரேஷன் பண்ணாதம்மா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. கல்யாண டென்ஷன் தான் உங்களுக்கு இப்படி ஆகுது. நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் சரியா போயிடும். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா வந்து சாப்பிடு. நீ வேணும்னா காலையில சம்பந்தியமாவை போய் மறுபடியும் பாரு. அவங்க கண்டிப்பா எப்பவும் போல ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. அப்பா சொல்றத நம்புமா. வா, வந்து சாப்பிடு. வாமா, சீக்கிரம் வா. ம். அம்மா அம்மா அம்மா, என்னம்மா நீங்க? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நான் இங்க தானே இருக்கேன். என்கிட்ட ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல. சொல்லுங்கம்மா, என்னையே கூப்பிடல? இல்ல சித்து, பாத்ரூம் போகணும். அதான் உன்னை கூப்பிட ரொம்ப தயக்கமா இருந்தது. இதுல என்னம்மா தயக்கம்? நான் உங்க பையன் தானே. நான் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் நீங்க தானம்மா பண்ணீங்க. அதே மாதிரி இப்போ நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது உங்களை நான் தானம்மா பாத்துக்கணும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் உங்களுக்கு குழந்தைன்னா உங்களுக்கு வயசாக வயசாக எனக்கும் நீங்க குழந்தை தானம்மா. இந்த மாதிரி நேரத்துல உங்களை அக்கறையா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமைமா. அப்படி இருக்கும்போது என்கிட்ட எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத தயக்கம்லாம்? சரி வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன். வேண்டாம் சித்து. மா, என்னம்மா, வாங்கம்மா. சரி, உங்க ஃப்ரெண்ட் எங்க சுகந்தி? அவ இங்கதான் போன் வந்தது, பேச போயிருக்கா. என்னம்மா அவங்க உங்களை கவனிச்சுக்கிறதோட போன்ல பேசுறது முக்கியமா? இருங்க, நான் வரேன். சித்து வரட்டும். சித்து இருங்கம்மா, நான் போய் கூட்டு வரேன். அம்மா, இப்ப பேசினா கேக்குதாம்மா? கேக்குது. சொல்லு சுகந்தி, இப்போ அந்த சாரதா நிலைமை எப்படி இருக்கு? அம்மா, சாரதா உடம்பு ரொம்ப மோசமா இருக்குமா. எந்திரிச்சதுல இருந்து நடமாட முடியாம கிடக்குறா. இதெல்லாம் அவளுக்கு பத்தாது. நான் கொடுத்த பொடிய நீ அவளுக்கு 3வது முறையா கொடுத்துட்டியா இல்லையா? அம்மா, இப்பதாம்மா கொடுக்கணும், இன்னும் கொடுக்கல. ஏன் இன்னும் கொடுக்காம இருக்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இப்போ சாரதா பால் குடிப்பா, நான் தான் பால் காய்ச்சி கொடுக்கணும். அந்த பால்ல கலந்து 3வது டோஸ கொடுத்துடுறேம்மா. மறக்காம கொடுத்துடணும், சரியா? கொடுத்துடுறேம்மா. அம்மா, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. எதுக்கு பயம்?
இல்லம்மா, நான் 2வது தடவை பொடி கொடுத்தப்பவே அவ படுத்த படுக்கை ஆயிட்டா. ரொம்ப முடியாத மாதிரி இருக்கா. அதான் இதுக்கு மேல நம்ம கொடுக்கணுமா இல்ல கொடுத்த வரைக்கும் போதுமா அப்படின்னு கேக்குறேம்மா. ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. அந்த சாரதாவோட மன உறுதியை பத்தி உனக்கு தெரியாது. அவ யமனுக்கே தண்ணி காட்டுறவ. அவன் நிலைமை இன்னும் மோசமாகணும். அப்பதான் நான் நினைச்ச மாதிரி அவ பையன் கல்யாணத்தை நான் நிறுத்த முடியும். அதனால நான் சொன்ன மாதிரி நீ அந்த மருந்த இன்னைக்கு ஒரு தடவையும் நாளைக்கு மறுநாள் ஒரு தடவையும் கொடு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அம்மா, அம்மா என்னம்மா சொல்றீங்க? எல்லாம் முடிச்சிருமா? அப்படின்னா இந்த பொடியால சாரதா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? ஆமாண்டி. அம்மா, அம்மா உங்ககிட்ட தான் கேக்குறேன். நான் பேசுறது கேக்குதா? நீ ஏண்டி இப்படி கிறுக்கு மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நீங்க பேசுறது அப்படிதாம்மா தோணுச்சு. சொல்லுங்கம்மா, இந்த பொடி சாப்பிடுறதால சாரதா உயிருக்கு எதுவும் ஆபத்து வராதே? ஏய், அதுக்கப்புறமா உனக்கு அங்க வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல வர. நீ எதுக்கு எல்லாமே தப்பாவே புரிஞ்சுக்கிற? அதுக்கு இல்லம்மா, நீங்க சொன்னது அப்படிதாம்மா இருந்தது. அதுக்காக தான் கேட்டேன். அம்மா, நிஜமாவே இந்த பொடியால சாரதா உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துராதே? வராதுன்னு சொல்றேன்ல. நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 தடவை மட்டும் அவளுக்கு இந்த பொடிய கொடுத்துரு. அதுக்கப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடலாம். அம்மா, நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா. நீ பதட்டப்படாம அந்த 3வது டோஸ கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே, நான் வச்சிடுறேன். வேலைக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாம இந்த அம்மா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த அம்மா செய்யறது கேட்கலனாலும் வேலைக்கு ஆபத்து வந்துரும். எதுக்கு வம்பு? அதான் அந்த பொடியால உயிருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு சொல்றாங்களே. அப்புறம் என்ன, இன்னும் 2 தடவை கொடுக்கணும். கொடுத்துற வேண்டியதுதான். நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க மேல நானும் அம்மாவும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். ஆனா இப்படி நடந்துக்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க ஆண்டி, ஏன் இப்படி பண்ணீங்க? இல்ல தம்பி, இத நானா பண்ணல. அம்மாவை தனியா விட்டு போகாதீங்கன்னு உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்றது? போன் பேசுறதா இருந்தா ஏன் அம்மா பக்கத்துல இருந்து உங்களால பேச முடியாதா? இப்படி பொறுப்பே இல்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்னதாண்டி உங்களுக்கு முக்கியமான காலு? யாருகிட்ட பேசிட்டு இருந்தீங்க? இவன் நம்ம ஆண்டாளம்மா கிட்ட பேசிட்டு இருந்தது கவனிக்கலையா? நல்ல வேளை இது தெரியாம நாம உளற பார்த்தோமே. சொல்லுங்க ஆண்டி, அப்படி என்ன இம்பார்ட்டன்டான கால்? இல்ல தம்பி, ஆபீஸ்ல இருந்து ஒரு அர்ஜென்ட்டான கால் வந்ததா, அதான் அம்மாக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தனியா வந்து பேசினேன். சரி, அம்மாக்கு நார்மல் ஹெல்ப்னா நானே செஞ்சிருவேன். ஆனா அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னு என்கிட்ட சொல்லவே தயங்குறாங்க. இந்த ஹெல்ப் கூட நீங்க பண்ணலனா எப்படி ஆண்டி? சாரி 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 சித்து, நான் இப்ப உடனே போய் பாக்குறேன். தென்றல் தான் கூப்பிடுறான், நான் பேசிட்டு வரேன். நீங்க போய் அம்மாவை பாருங்க. சரிப்பா. என்ன இது? நம்ம கால் பண்ணா சித்து கட் பண்ணி விடுறான். என்ன ஆச்சு இவனுக்கு? திருப்பி கால் பண்றேன். ஹலோ. என்ன சித்து, அத்தை எப்படி இருக்காங்கன்னு கேக்குறதுக்காக கால் பண்ணா நீ பொறுப்பே இல்லாம கட் பண்ணிட்டு இருக்க. அட நீங்க வேறங்க, நான் எங்க கட் பண்ண போறேன்? அதுவா தாங்க கட் ஆயிடுச்சு. நான் வேற நீங்க தான் கட் பண்ணீங்கன்னு நினைச்சேன். ஓ அப்படியா? சரி சரி, அத்தை எப்படி இருக்காங்க சித்து? அவங்க நிலைமை கொஞ்சம் மோசமா தாங்க இருக்கு. அவங்கள இந்த நிலைமையில பார்க்கும்போது ரத்த கண்ணீரே வந்துரும் போல இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சித்து, நீ ஒண்ணு கவலைப்படாத, அத்தை சரியாயிடுவாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டா குடுக்கறல்ல? அதெல்லாம் கரெக்டா தாங்க கொடுத்துட்டு இருக்கேன்.
ஆனாலும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு பதிலா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கலாம் போல இருக்கு.